கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோமாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதினான நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நீங்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். ஒவ்வொரு வாரமும் உம்முடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் எங்களோடு பேசுகிறேன். உம்முடைய ஆவியினாலே நீர் எங்களை நிரப்புகிறேன். உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசுகிறேன். இந்த காலவேளையிலும் உம்மால் என்று எங்களை எதுவும் செய்ய முடியாது. நீர் நம்ப பண்ணின வார்த்தையை அந்த அடியனுக்காக நினைத்தருளுவீராக. ஒவ்வொருடைய செவியை திறந்தருளும். கனனத்தினை நாவை எடுத்து போடும். ஆண்டவரே, கத்தா புத்தியில் இருக்கிற அந்தகாரத்தை எடுத்து போடும். செவியில் இருக்கிற மந்தாவை எடுத்து போடும். திறந்த இருதயத்தோடு விசுவாசத்தோடு வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தம் அல்லேலூயா சொல்லுவோமாக. கடந்த 3 வாரமாக நம்மோடு கர்த்தர் உயர்த்துகிறதை குறித்து பேசினார். உயர்வின் தெய்வத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். உயர்த்துகிற ஆண்டோடைய சேவைகளை குறித்து அறிந்து கொண்டோம். இந்த நாளிலே ஆவியானவரிடத்தை ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நடத்தின ஒரு வார்த்தை, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு கர்த்தர் பேசுவாராக. நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் எந்த அளவுக்கு ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமோ அந்த அளவுக்கு அதை வைத்து தான் சொல்ல முடியும் நாம் தேவனுடைய பிள்ளை என்று. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்படும் பொழுது பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர் முழுக்கினாலே ஞானஸ்தானம் பெற்ற உடனே அந்த பிள்ளை இயேசுவை விசுவாசித்து வரும் பொழுது அது தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறது. யோவான் 1:12 போட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆனால் அதோடு அல்ல, புத்திரர் என்று சாட்சி வாழ்நாளிலே நமக்கு தேவை. நாம் சொல்ல முடியும், நான் தேவனுடைய பிள்ளை. எதை வைத்து? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் பாவத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன். அதனாலே சொல்ல முடியும் நான் தேவனுடைய பிள்ளை. சொல்ல முடியுமா? முடியாதா? ஆனா அது அல்ல பிரதானமானது. அது இந்த உலகத்தின் அடையாளம். பரலோகத்தில் நம்மை அடையாளப்படுத்துகிறது. தேவனுக்கு முன்பதாக நம்மை அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னவென்றால் ரோமர் 8:16 போடப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் தாமே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நம்முடைய ஆவியோடு கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய சாட்சியை வைத்துக் கொண்டு மாத்திரம் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்று கடவுளிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நம்மால் வாங்கிக் கொள்ள முடியாது. சரிங்களா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால எனக்கு 100% தெய்வத்தின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும், கடவுள் என்னை நிச்சயம் ஆசீர்வதிக்கணும் அப்படி சொன்னீங்கன்னா ஆன சொல்றாரு, ஏப்பா அது பாதி தான்ப்பா, மீதி பாதி ஒண்ணு இருக்குது. நீ ரட்சிக்கப்பட்டதுனால 100% உன்னை ஆசீர்வதிக்க என்னால முடியாது. ஆவியானவர் சொல்லணும், இது தேவனுடைய பிள்ளை, இது நான் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆவியை கனெக்ட் பண்ணி இந்த ஆவியும் என்னுடைய ஆவியும் ஒன்றா இருக்குது, இவர்கள் ஆவியும் என் ஆவியும் ஒன்னா இருக்குதுன்னு சொல்லி தேவனுக்கு முன்பதாக அந்த பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்க வேண்டும். அந்த சாட்சி முடியும் போதல்ல, தினந்தோறும் அவர் ரெக்கார்ட் கொடுப்பார். அவர் தேவனுடைய ஆவியானவர் வாழ்நாள் முடியும் போது ரெக்கார்டு கொடுக்க மாட்டார். டெய்லி போய் அவர் சப்மிட் பண்ணுவார். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து போன உடனே வந்தது பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் வந்தார். நான் ஒரு தேற்றரவாளர் அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் நீதிக்குள்ளும் நியாயத்துக்குள் என்ன செய்வாரு? நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் நிறைய பேர் முக்கியப்படுத்துறதே இல்லை. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு இயேசு என்ற வார்த்தையை நாம் சொல்லுகிறோமோ அந்த அளவுக்கு ஆவியானவர் வார்த்தை வாயில் அதிகமாக வர வேண்டும்.
இன்னைக்கு ஆவியானவர் கண்டுக்கிறதே இல்ல. ஆவியானவரா அப்படியே அந்நிய பாஷை பேசி போயிடுவாரு, அவ்வளவுதான், அவர் வேணா முடிஞ்சிச்சு போயிடுவாரு. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அப்படி அல்ல, டெய்லி அவர் தேவனிடத்துல போய் ரிப்போர்ட் கொடுப்பார். பரலோகத்துல ரிப்போர்ட் போகும். இன்னைக்கு இவர்கள் ஆவிய ஏன் ஆவிய ஒன்னா இருந்துச்சு, இவர்களை நான் நடத்தினேன், என்னுடைய நடத்துதலுக்கு இவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று நம்முடைய ஆவியை கனெக்ட் பண்ணி அவர் சாட்சி கொடுப்பாரு. அந்த சாட்சியின் அடிப்படையில தான் ஆசீர்வாதம் வரும். இப்ப புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஏன் கிறிஸ்தவர்ல இருந்து நிறைய பேர் ஆசீர்வதிக்க கத்தரால் முடியல, சர்ச்சுக்கு போற நிறைய பேர் ஆண்டு ஏன் உயர்த்த முடியல? ஏன் அப்படியே இருக்கிறாங்க? சில பேர் பாருங்க அப்படியே இருப்பாங்க, 40 வருஷம் ஆனாலும் அதே மாதிரிதான் இருப்பாங்க. தெய்வத்தின் ஆசீர்வாதம், கடவுளுடைய பரிபூர்ண நன்மைகள், வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது போல நான் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வேன் சொன்னாரே, அதெல்லாம் எங்க? அதெல்லாம் ஏன் நடக்கல? வாழ்க்கையில உயர்வே வரல, மேன்மையே வரல. அதே வாழ்க்கை, அதே சாப்பாடு, அதே உயர்வு, அவ்வளவுதான். அதே கேட்டகரியில வாழ்க்கை முடிஞ்சிருது. ஏன்? அந்த மீதி பாதியை அவர்கள் வாழ தீர்மானிப்பது இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆவியின்படி நடக்க ஒவ்வொரு விசுவாசியும் ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவர் சொல்லுகிறபடி நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப 2 நடக்கை இருக்குது. ஒண்ணு மாம்சத்தின்படி நடக்கிற நடக்கை, 2வது ஆவியின்படி நடக்கிற நடக்கை. அதை மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, கவனிச்சுக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமானது. கடவுள்கிட்ட இருந்து பரிபூர்ண நன்மைகள், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் நமக்கு தேவை. அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு முழுமையா வர வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டும். அதுல 2 பகுதி. ஒன்று ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பரிசுத்தமான வாழ அர்ப்பணிக்கிற ஒரு பாதி, 2வது பாதி பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற பாதி. 50+50 100. தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் நமக்கு வந்துடும். அப்பா சொல்லுவாரு, என் சொத்து எல்லாம் உனக்கு தான். ஆமாம் சொல்லுங்க. அதோட நாம மகிமைப்படுவதாக. நான் சொல்றேன், யாரு கவனிக்கிறீங்களோ கவனிக்கலையோ, அந்த பிள்ளை கவனிக்கிறது சாரா அந்த நான் மகிமைப்படுவதாக. க்ளோரி டு காட். கவனிக்க, ஸ்தோத்திரம். நல்ல தெளிவா கவனிக்க முடியாது கேட்கிறேன். மனிதனுடைய உடம்பு 3 தன்மைகளால் ஆனது. ஒன்று வெளியே பார்க்கிற சரீரம், 2வது உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன், 3வது அந்த உள்ளான மனுஷனுக்கு பேர் தான் ஆத்துமா. அதுக்குள்ள இருக்கிறது 3 தன்மைகளால் நிறைந்தவன் மனிதன். இந்த 3ஐயும் நான் விரிவுபடுத்த விரும்புகிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆவியை நான் சொல்ல, ஆவியிலிருந்து ஆரம்பிப்போம். ஆவினா என்ன? ஆவி என்பது எதை குறிக்குது? சரீரத்துல, வாழ்க்கையில ஆவி என்பது எதை குறிக்குது? ஜீவன். ஏன்னா இந்த ஃபார்முலா தெரியலன்னா இந்த செய்தியை புரியாது. நான் சொல்றேன், இந்த ஃபார்முலா புரியலன்னா, ஆண்டவரே சரீரம், ஆத்துமா, ஆவி, அப்ப எதுல ஆவியானவர் நடத்துவாரு? எதால நடத்தப்படுவது? பாஸ்ட் 2 தானே சொன்னாரு. மாம்சீகத்தில் நடக்கிற ஒரு வாழ்க்கை, ஆவியில் நடக்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப ஆத்துமா எங்க போச்சு? அப்போ இந்த கனெக்டிங் உங்களுக்கு புரியணும். ஃபர்ஸ்ட் ஆவி எடுக்க விரும்புகிறேன். ஆவி என்பது என்ன? 1 பேதுரு 3 அதிகாரம் 4 வசனம். 1 பேதுரு 3:4. அமைதலுள்ள எல்லா வாசி, அமைதலுள்ள ஆவியாகிய இருதயம். அமைதலுள்ள ஆவியாகிய இருதயம். இருதயம் என்பது ஜீவன் அல்ல. இருதயம் என்பது அது ஆவியை குறிக்குது. ஆவி என்பது ஜீவன் அல்ல. ஆவி என்பது இருதயம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உள்ள இருக்கிற இருதயம் தான் ஆவி. வேதத்துல ஆண்டவர் உன் ஆத்மாவை எனக்கு தான், உன் சரீரத்தை எனக்கு தான் என்று எங்கேயுமே கேட்கல. எதை கேட்கிறாரு கவனிங்க. உன் இதயத்தை நீதிமொழியில ஃபுல்லா பாக்குறோம்.
உன் இதயத்தை எனக்கு தான், உன் இதயத்தை எனக்கு தான், உன் இதயத்தை எனக்கு தான். ஆத்துமாவை கேட்கல, சரீரத்தை கேட்கல, உன் இதயத்தை எனக்கு தான். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உன் ஆவியை எனக்கு ஒப்புக்கொடு, உன் ஆவி எனக்கு ஒப்புக்கொடு. அப்ப ஆவி என்பது இதயம், புரியுங்களா? அதுக்குள்ளதான் கடவுள் இருப்பார். ஒரு மனுஷனுக்குள்ள கடவுள் எங்க இருப்பார் தெரியுமா? மூளையில இருக்க மாட்டாரு, சரீரத்தில் இருக்க மாட்டாரு, இதயத்தில் இருப்பார். அப்ப இதயம் என்பது எதை குறிக்குது? எல்லாம் எழுதுறீங்களா? நோட் பண்றீங்களா? ரொம்ப முக்கியம். இது ஒரு பைபிள் ஸ்டடி, பிரசங்கம் அல்ல. இதயம் என்பது ஆவி, அதை வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த ஆத்துமா, அதுக்கு அடுத்து ஒரு ஆத்துமான்னு ஒண்ணு வருது. இந்த ஆத்துமா என்பது என்னன்னா, உள்ள இருக்கிற மூளை, தகவல் தொடர்பு மூளை. ஆத்துமா என்பது என்ன? மூளை, மூளை, நினைவு, சிந்தனை, இது ஃபுல்லா ஆத்துமாவை குறிக்குது. இந்த ஆத்துமா மூளையை குறிக்குது. மூளை, சிந்தனை, அந்த நினைவு, இது ஃபுல்லா உள்ளான மனுஷன். இரண்டாவது கேட்டகரி, சரிங்களா? மூன்றாவது சரீரம், வெளியே பார்க்கிறதான இந்த சரீரம். இந்த மூளைக்கும் இந்த சரீரத்துக்கும் ஒரு கனெக்டிங் உண்டு, கொஞ்சீங்களா? ஆத்துமா என்பது பாதி சரீரம் பாதி ஆத்துமாவாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். மூளை ஈஸியா சரீரத்தில் கனெக்ட் ஆயிரும். சரீரத்தில் ஒண்ணு கடிக்குதுன்னா டக்குன்னு மூளை சொல்லும், ஏய் உன் சரீரத்தில் ஒரு பகுதி நினைச்சது. இந்த சுண்டு விரல ஒரு எறும்பு கடிச்சிச்சுன்னா உடனே சொல்லும், உன் சுண்டு விரல ஒரு எறும்பு கடிக்குது, போய் என்ன பண்ணு, டக்குன்னு கனெக்ட். ஆவி சொல்லாது, ஆத்துமா சொல்லும், மூளை சொல்லும். அப்ப மூளைக்கும் சரீரத்துக்கும் ரொம்ப ரொம்ப தொடர்பு உண்டு, சரிங்களா? அதனாலதான் ஆண்டவர் ஆவியை நடத்த விரும்புறாங்க, ஆத்துமாவை நடத்த விரும்பல. இந்த ஆத்துமா சரீர பிரகாரமான மாம்சீக பிரகாரமான செயல்களை செய்யக்கூடியது. நான் விளக்க சொல்லுவேன் நான், புரிஞ்சுங்களா? ஆத்துமாவும் ஆவியும் சொல்றபடிதான் சரீரம் செய்யும். ரெண்டாவது கடை சொல்ற கவனிங்க. அடுத்த பகுதி வரல. ஆத்துமாவும் சரீரமும் இணைஞ்சிருக்குது, ஆவியும் சரீரமும் விரோதமா இருக்கும், சரிங்களா? என்னைக்குமே ஆவிக்கு சரீரம் ஒத்தே போகாது. கலாத்தியர் 5வது அதிகாரம் வாசிங்க, அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம், கலாத்தியர் எடுங்க, 5வது அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. நானே வாசிக்கிறேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யக்கூடாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று, நல்லா பாருங்க, சரீரம் ஆத்துமாவுக்கு விரோதமாக இருக்காது, சரீரம் ஆவிக்கு விரோதமாக இருக்கும். புரிஞ்சுதா? சரீரம் எதுக்கு விரோதமா இருக்கும்? ஆவியில யார் இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க, ஆவியில யார் இருக்கிறா? ஆவி என்பது எதை குறிக்குது? வெரி குட், அந்த ஃபார்முலா மறந்துடக்கூடாது. இந்த சரீரம் எப்பொழுதும் ஆத்மாவை டச் பண்ணாது. ஏன்னா அந்த சரீரத்துக்கு மூளையை கண்ட்ரோல் பண்ற சக்தி உண்டு, இந்த மூளையை சரீரத்தை கண்ட்ரோல் பண்ற சக்தி உண்டு. இந்த ரெண்டு ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஆனா இந்த சரீரம் எப்பவுமே எனக்கு விரோதி யார் தெரியுமா? ஆவிதான். உள்ள இருக்கிற ஆவியா, அந்த இருதயம் தான் எனக்கு பிரச்சனை, அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தான் எனக்கு பிரச்சனை, அந்த அந்த ஆவிதான் எனக்கு பிரச்சனை. இந்த சரீரம் மோதிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இந்த சரீரம் ஒரு டூல்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு உபகரணம். இந்த சரீரம் என்பது ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் உதவி செய்கிற ஒரு டூல்ஸ் தான் இது. ஒரு டூல்ஸ் புரியுது? உபகரணம். ஒரு கத்தியை கவனிங்க, ஒரு கத்தியை ஒரு மனிதனிடத்துல போகுது. ஒரு மனிதனிடத்துல போகும் பொழுது அவனுடைய மூளை சொல்லுது, இவன் உனக்கு விரோதி, இவன் என்ன பண்ணிரு, குத்திரு அப்படின்னு சொல்லுது. உடனே சரீரம் என்ன பண்ணு, அந்த ஆக்ரோஷத்தை
மூளை சொல்றதையும் நினைவு சொல்றதையும் காட்டி அந்த கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணிடுறான். அதே கத்தி இன்னொரு ஆள்கிட்ட போகுது. இன்னொரு ஆள்கிட்ட போகும் பொழுது இருதயத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. இருதய சத்தம், இந்த கத்தியை வச்சு காய்கறிகளை கட் பண்ணு, நல்ல சமையல் பண்ணி என்ன செய்ய, சாப்பிடு, உன்னை நல்லா பார்த்துக்கோ. அப்படி இதயத்திலிருந்து கத்தர் பேசல, ஒரு மனசு பேசுது, இதயம் பேசுது. இந்த கத்தி யாருக்கு உரம் என்ன செஞ்சிடாத, பயன்படுத்திடாத. கத்திய காய்கறி வெட்டு, உனக்கு பயன்படுத்து, உனக்கு யூஸ்ஃபுல்லா பயன்படுத்து. ஒரு கத்தி ரெண்டு வகையான செயல். அந்த கத்தி ஒருத்தனை அழிக்கிறது, அந்த கத்தி ஒருத்தருக்கு மறுவாழ்வு கொடுக்குது, ஆசீர்வாதமா இருக்குது. இந்த சரீரம் அப்படித்தான், இது ஒரு டூல்ஸ், இது கத்தி மாதிரி. இது ஆத்துமா சொல்றபடி இந்த சரீரம் செயல்பட்டுச்சுன்னா இந்த சரீரம் தீமையை செய்யும். இந்த சரீரம் ஆவி சொல்றபடி செஞ்சுச்சுன்னா இந்த சரீரம் தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுக்கும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இதுதான் செய்தியோட சாராம்சம். இந்த சரீரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? உள்ள ஆண்ட சொல்லுவாரு, உள்ள இருதய சொல்ல, எழுந்து ஜோம் பண்ணு, எழுந்து டைம் ஆயிடுச்சு 4:30 ஆச்சு, எந்திரிச்சு ஜோம் பண்ணு, பல்லு விளக்கு, ஒரு ப்ரெஷர் பண்ணிட்டு ஜோம் பண்ணு, முழங்கால் போடு அப்படின்னு உள்ள இருக்கிற மனசு சொல்லும். அந்த மனசு என்பது இருதயம் உள்ள சொல்லும். ஆனா மூளை என்ன சொல்லும்? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிற பகல் முழுவதும், கால்லாம் வலிக்கல, உனக்கு கால்லாம் வலிக்குது, ரொம்ப சோர்வா இருக்குது, இன்னைக்கு சளி பிடிச்சிருக்குது, இன்னைக்கு காய்ச்சலா இருக்குது, இன்னைக்கு உடம்பு உனக்கு சரியில்லை தெரியுமா, அப்படி மூளை சொல்லும். மூளை சொல்லும் பொழுது இந்த சரி எதுக்கு கீழ்ப்படியும் தெரியுமா? டக்குன்னு மூளைக்கு கீழ்ப்படியும். ஆவி சொல்றதான காரியத்துக்கு சரி என்ன செய்யாது. ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் போகணும், கர்த்தருடைய ஆராதனை இருதய தூண்டிகிட்டே இருக்கும். ஆனா சரீரம் சொல்லும் போவோம், மூளை சொல்ல போவோம், இப்ப என்ன வந்துச்சு, லேட்டா போவோம், பாட்டு தானே பாடிட்டு இருப்பாங்க, லேட்டா போவோம். நினைவு சொல்லும், மைண்ட் என்ன செய்யும், சொல்லும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேட்டா போவோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை போ, நினைவு சொல்லும். உடனே சரி என்ன செய்யும், வேகமா கிளம்ப வேண்டிய சரீரம் ஸ்லோவா கிளம்பும். இப்ப எது உங்களை நடத்துகிறது? இப்ப எது உங்களை கண்ட்ரோல் பண்ணுது? நீங்க நினைக்கிறீங்க சரீரம் சொல்றீங்க, இல்லை, உங்கள் ஆவியோ உங்கள் ஆத்துமாவோ உங்க சரீரத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. தேவனுக்கு நேராக நடத்துவது ஆவி, உலகத்துக்கு நேராக நடத்துவது மூளை, அது ஆத்துமா உலகத்துக்கு நேராக நடத்தும். தேவனுக்கு நேராக சத்தியத்துக்கு நேராக நடத்துவது இதயம் ஆவி, மனுஷனுக்கு நேராக சுயத்துக்கு நேராக நடத்துவது ஆத்துமா. இப்ப சரீரம் எந்த பக்கம் திரும்புது பாருங்க, அப்படியே திரும்பும். ஏன்னா மூளைக்கும் சரீரத்துக்கும் ஈஸியான செய்யும், தேவனோட சரீரம் செய்யாது. இன்னைக்கு விளக்கமா சில உதாரணங்கள் சொல்ல விரும்புறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்றேன், மாம்சத்தின்படி நடக்கிறீர்களா ஆவியின்படி நடக்கிறீர்களா? சில உதாரணங்களை பார்ப்போம், சில காரியங்களை பார்ப்போம். மாம்சப்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க? வாசிங்க, ரோமர் புஸ்தகம் 8வது எடுத்துக்கோங்க, எல்லாரும் ரோமர் 8வது அதிகாரம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள். 5வது வசனம் வாசிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், வாயத்திறந்து சொல்லுங்க, மாம்சத்துக்குரியவர்களை, வாயத்திறந்து பேசுங்க, மாம்சத்துக்குரியவர்களை ஆவியின்படி நடக்கிறவர்கள். 2 வகை தாட்டு, இதயத்துக்கு ஒரு தாட்டு இருக்குது, மூளைக்கு ஒரு தாட்டு இருக்குது. இப்ப மாம்சத்துப்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள். இந்த சரீரம் எங்க திரும்புது பாருங்க, மாம்சத்துக்குரியவர்கள் எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. ஒரு குரூப், நான் கிறிஸ்தவர்கள் சொல்றேன், உலகத்தான சொல்லல, உலகத்தான் 100% ஆவி ஆத்துமா சரீரத்திலே அவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். அவர்களை இந்த லிஸ்ட்ல வைக்கவே கூடாது. நான் கிறிஸ்தவர்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு போராட்டமே அங்கதான் இருக்குது. கொஞ்சம் இங்க, கொஞ்சம் அங்க, கொஞ்சம் இங்க, கொஞ்சம் இங்க, அப்படி தாண்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக கேட்கிறேன். எப்ப பார்த்தாலும் மாம்சத்தின் சிந்தைகள், மாம்சத்துக்குரியவை யோசிக்கிறது, ஆவிக்குரிய காரியத்தை குறித்து யோசிக்கிறதே கிடையாது. வேலை, சம்பாத்தியம், வேலை, குடும்பம். என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்,
என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், என் மகன் ரட்சிக்கப்படணும். உடனே ஊழியக்காரர் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இவங்க ரட்சிக்கப்படணும். அவன் ரட்சிக்கப்பட்டு வந்துடுவான். ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே அப்படியே வந்த உடனே என் மகனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் பாஸ்டர், என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் சொல்லுவாங்க. உதாரணத்தை சொல்றேன். வேலைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்ச உடனே அடுத்து அவங்க தாட்டு என்ன வரும், என் மகனுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும் பாஸ்டர், என் மகனுக்கு பொண்ணு கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். உடனே நம்ம ஜெபம் விழுந்து ஜெபம் ஊழியக்காரங்க பொண்ணு கிடைச்சிடும். பொண்ணு கிடைச்சி கல்யாணமும் நடந்துடும். கல்யாணத்துக்காக ஜெபம் கல்யாணம் நடந்துடும். கல்யாணம் முடிஞ்சோன்னு சொல்லுவாங்க, பாஸ்டர் என் மகனுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். குழந்தை பிறந்தோடனே குழந்தையும் பிறந்துடும். குழந்தையும் கொண்டு வருவாங்க, பாஸ்டர் என் பேரனுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். பேரனுக்காக ஜெபம் பண்ணுவான். என் பேரன் நல்லா பேசணும் பாஸ்டர், எழுந்து நடக்கணும் பாஸ்டர், எழுந்து நல்லா பேசணும் பாஸ்டர், நல்லா இருக்கணும் பாஸ்டர், பேரனுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. எழுந்து நடந்துடுவான், பேசிடுவான். அடுத்து என் பிள்ளை என் பேரன் நல்லா படிக்கணும் பாஸ்டர், படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. நம்மளுக்கு ஜெபம் பண்ணுவான். அடுத்து படிப்பு காரியம் முடிஞ்சிருவான். அடுத்து வேலை காரியம். ஏய் எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து நிக்கிற? பொழுதோட உலக வேலை, படிப்பு, சோறு, கல்யாணம், குட்டி, குழந்தை, இதுக்காகவே உன் ஜெப வாழ்க்கை, இதுக்காக ஊழியக்காரங்களா? எங்க ஆரம்பிச்சு மறுபடியும் அதே ரவுண்டு, வேலை, கல்யாணம், மேல குழந்தை, அடுத்த தலைமுறை. எப்ப பார்த்தாலும் மாம்சிகத்துக்குரியவே யோசிக்க. எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும், காலையில் என்ன குழம்பு, மதியம் என்ன குழம்பு, நைட்டு என்ன குழம்பு, எப்படி சமாளிப்பது, இன்னைக்கு கடனுக்கா என்ன செய்யறது, இன்னைக்கு வேலை எப்படி பார்ப்பது, இன்னைக்கு எப்படி சம்பாதிப்பது, இன்னைக்கு எப்படி சேர்த்து வைப்பது. பொழுதோட இதுதான் பொழப்பு. தூங்கும் போது எந்திக்கும் போது தான். சர்ச்சில் உட்காந்துட்டு கூட வேலை யோசிப்போம் தெரியுமா? வீட்டுக்கு போனா என்ன குழம்பு வைக்கணும், இங்க அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சர்ச்சில் உட்காந்து ஐயோ சர்ச்சு முடியணும், டைம் ஆச்சு, வேலைக்கு போனோம், ஐயோ சமைக்க போனோம், ஐயோ இது அது. பொழுதோட மாம்சத்துக்கே மூளை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆவியை கனெக்ட் பண்ணவே விடாது, ஆவியானவர் நடத்தவே விடாது ஒரு சரீரத்தை. மூளை சொல்லிக்கிட்டே இருக்கு, கிளம்பு, செய்ய, படி. உன்னை வேற பக்கம் டைவர்ட் பண்ணி தேவனுக்கு உனக்கு தொடர்பே இல்லாதபடிக்கு உன்னை தூரப்படுத்தி கொண்டே இருக்கும் மாம்சீகம். ஆவிக்குரியவர் சில பேர் இருக்காங்க, எந்திரிச்ச உடனே கடவுள்கிட்ட பேசணும். நான் பேசுற முதல் வார்த்தை தேவனிடத்துல பேசணும். என் பிள்ளைகிட்டையோ, என் மனைவிட்டையோ, என் மகள்கிட்டையோ யார்ட்டையும் பேச மாட்டேன். எந்திரிச்ச உடனே ஏசப்பட்டதான் என் வார்த்தை, முதல் வார்த்தை பேச. அது ஆவிக்குரிய திங்கிங். ஏசப்பா என்கிட்ட பேசணும். அவர் பேசாம, பைபிள் படிக்காம நான் டீ போட மாட்டேன், நான் டீ குடிக்க மாட்டேன், பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன், ஒரு பிஸ்கட் சாப்பிட மாட்டேன். அவர் என்கிட்ட பேசணும் அப்படின்னு அந்த ஆவிக்குரிய யோசிப்பாங்க பாருங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? சில பேர் யோசிக்க நான் பார்த்துருக்கிறேன். மூட்டை தூக்குற ஒரு ஆளு மூட்டை தூக்கி கோயம்பேடு அந்த மார்க்கெட்ல, ராஜபாளையம் மார்க்கெட்ல மூட்டை தூக்கிட்டு இருப்பாரு. அப்ப கூட அவரு வசனத்தை சொல்லிட்டே இருப்பாரு. வசனத்தோட ஏசப்பா என் கூட இருக்கீங்க, அடிக்கடிக்கு என் கூட இருக்கீங்க ஏசப்பா, என் கூட பேசுங்க ஏசப்பா, மூட்டை தூக்குவாரு, காய்கறி மூட்டை. அந்த லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கெல்லாம் அவங்க பிள்ளைகளும் பயங்கரமா ஊழியக்காரலாம் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல அந்த பையன் பயங்கரமான ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். ஏரோஸ்டர் படிச்சவன். அந்த அப்பா, அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் நல்லா தேவனுக்கு நல்ல ஆவிக்குற உறவு வைத்ததுனாலே அந்த குடும்பத்தை கட்ட தம்முடைய ஆவியில நடத்தி அந்த பிள்ளைகள் ஏரோஸ்டர் படிச்சாங்க. ஃபிளைட் ஓட்டுற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்தான். என்கிட்ட கூட சொன்னான், என் சண்டைக்கு ஸ்டூடெண்ட் தான், ஃபிளைட் ஓட்டுற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து ட்ரைனிங் எடுத்து போய் கோயம்புத்தூர்ல படிச்சு நல்லா கூட்டவன். திடீர்னு ஆவியான பேசினாரு, உன் வேலையை விடு. வேலையும் கிடைச்சிச்சு, 40,000 சம்பளம். வேலையை விடு, ஏரோஸ்டர் வேலையை விடு, என் ஊழியத்துக்கு வா. கர்த்தருடைய ஆவியான பேசினா. பேசணுன்னே முதல் வேலை ரெகக்னிஷன் எடுத்து கூட்டுட்டு நான் வேலைக்கு வரலன்னு சொன்னோன்னே எல்லாம் திட்டினாங்க. பைத்தியக்காரனா, எத்தனை பேருக்கு கிடைக்காத மேன்மை, நாடு சுத்தலாம், நல்லா சம்பாதிக்கலாம், இந்த வேலையை விட்டு போய் பைத்தியக்காரனா அப்படி சொல்லும்போது, இல்லை ஆண்டவர் எங்களோடு பேசினார். குடும்ப ஜெபத்துல அந்த வார்த்தை வந்திருக்குது. கர்த்தர் பேசின ஆவியான நடத்தினோட வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு ஊழியக்காரன் ஆகி இன்னைக்கு கர்த்தருக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறான். அந்த குடும்பம் கெட்டு போகலையே, நல்லா தானே இருக்குது. நம்ம அப்படி கீழ்ப்படிவோமா? ஆவிக்குரியதை திங்க் பண்றதே கிடையாது, வசனத்தை யோசிக்கிறதே கிடையாது. மாம்சத்துக்குரிய மாம்சத்தை மட்டும் யோசிப்பாங்க. நீங்க அப்படி இருக்கவே கூடாது. சொல்லுங்க, இந்த செய்தி உங்களுக்கு புரியுற மாதிரி வரல, அதனால மைண்ட்ல வரல. 2வது 8:8 ரோமர் 8:8 வாசிங்க. மாம்சத்துக்குரிய எப்படி இருப்பார்கள்? மாம்சத்துக்கு உரியவர்கள் மாம்சத்தை பிரியப்படுத்துவார்கள். எப்ப பார்த்தாலும் மாம்சத்தை பிரியப்படுத்துவாங்க.
ஆனா ஆவிக்குரியவர்கள் தேவனை பிரியப்படுத்துவார்கள். மாம்சத்தை பிரியப்படுத்தும். என்ன Dress வாங்கலாம், என்ன மேக்கப் போடலாம், என்ன காஸ்டியூம்ஸ் போடலாம், எப்படி அழகா தோன்றலாம், எப்படி சரீரத்தை மேன்மைப்படுத்தலாம், என்ன சாப்பிடலாம், எப்படி புஷ்டியா வச்சுக்கலாம், எப்படி நகையை போடலாம், என்ன நகை வாங்கலாம், என்ன தோடு வாங்கலாம், என்ன கம்பல் வாங்கலாம், என்ன ட்ரெஸ் வாங்கலாம், அது என்ன கலர் வாங்கலாம், என்ன கடை வாங்கலாம். மாம்சத்தை பிரியப்படுத்தி பிரியப்படுத்தி நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ தேவனுக்கு பிரியமா இல்லாதபடிக்கு மாம்சத்தை பிரியப்படுத்தினா இந்த மாம்சம் மண்ணோடு மண்ணாக ஒரு நாள் அழிந்து போகும். மாம்சத்துக்குரியவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அப்படி யோசிக்க கூடாது. உனக்குள்ள ஒரு அழகை ஏற்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய அழகை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். என்ன அழகு சொல்லுங்க? என்ன அழகு? ஆவிக்குரிய அழகு. சரீர பிரகாரமாக ரொம்ப அழகை முக்கியப்படுத்தக்கூடாது, ரொம்ப முக்கியப்படுத்தக்கூடாது. நிறைய விசுவாசி நிறைய குடும்பத்துல பார்க்கிறேன், என்ன செயின் வாங்கலாம், என்ன வாங்கலாம், இது வாங்கலாம், இப்படியே ஓடுது. ஆண்டவர் சொல்லாரு, 1 பேதுரு 3:4 வாசிங்க. 1 பேதுரு 3:4 வாசிங்கம்மா. 1 பேதுரு 3:4 2-3-4 வாசிங்க. 1 பேதுரு 3 மயிரை பின்னி 3 வசனம். மயிரை பின்னி மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. பிரியமானது. விலையேற பெற்றது என்ன அர்த்தம் தெரியுமா? இதெல்லாம் பார்க்க அந்த சபையில் அந்த பிரச்சனை இருந்துச்சு. பேதுரு ஏற்படுத்தின சபையில் அந்த பிரச்சனை இருந்துச்சு. முடிய பின்றதுக்கு டைம் எடுக்கிறாங்க. முடிய பின்றதுக்கு டைம். நகை அணிந்த இந்த நகை, இந்த நகை, இந்த ஜோடி, அந்த ஜோடி, இத்தனை செட்டு, இத்தனை செட்டு. கிறிஸ்தவல நான் சொல்றேன், நான் பார்த்துருக்கேன்ல. அப்படியே அந்த ஒரு சிஎஸ்ஐ கல்யாணம் நடந்துச்சு. கீழே இருந்து அப்படியே அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா நகையை போட்டு இங்க வரை இருக்கு நகை. ஒவ்வொரு அடுக்கா இருக்குது. எனக்கு அந்த பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம். இந்த அம்மா இப்படி இங்க இருந்து இங்க வரைக்கும் அடிச்சுக்கு ஒரு நானும் எண்ணி பார்த்தேன், எத்தனை செட்டு இருக்கு பார்த்தேன். ஒரு 12-13 செட்டு இருக்குது நகை. எதுக்கு? யாரை மகிமைப்படுத்த, யாருக்கு பிரியமா இருக்க? இன்னைக்கு பட்டி டிங்கரிங்க பாக்குறீங்களே, அந்த இது இந்த மேக்கப் அந்த மேக்கப். நம்ம சபையில் அப்படி இல்லை. இதான் ஸ்தோத்திரம். புருவத்தை கட் பண்றதெல்லாம் பெரிய பாவம் தெரியுமா? புருவத்தை கட் பண்றது பெரிய பாவம். அது பேர் என்ன பேருங்க? த்ரெட்டிங். த்ரெட்டிங். அந்த த்ரெட் பண்ணிடுவாங்க. த்ரெட்டிங் பைபிளே அருவருக்கு தெரியுமா? புருவத்தை கட் பண்ணக்கூடாது, புருவத்தை தொடவே கூடாது. அது பெரிய பாவம். சாயம் பூசுறது, புறம்பான அலங்கரிப்பு உனக்கு அலங்காரமா வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா கிறிஸ்தவர்கள் கேட்பதில்லை, கேட்பதில்லை. ஏன்னா அவங்க மூளை சொல்லுது, நீ கருப்பா இருக்கிற வெள்ளைய காட்டு, உதடு கருப்பா இருக்கு சிகப்பா காட்டு, முடி இப்படி இருக்கு இப்படி ஆகு, முன்னாடி தூக்கி போடு, பின்னாடி தூக்கி போடு, சுருட்டி போடு, அதை போடு, இதை போடு. வெறுங்கிறத எப்படி அந்த நகையை வாங்க, இந்த நகையை கடனை போட வாங்கி ஒரு நகையை வாங்க, தோட வாங்க, அது சின்ன தோட வேண்டாம், பெருசா டொலர் ஆடுற மாதிரி போடு. இப்படிலாம் பண்ணு. அப்பதான் உலகத்துல உனக்கு ஒரு மதிப்பு இருக்கும். நீ யாரை பிரியப்படுத்த இப்படி வாழ்கிறாய்? கிறிஸ்தவ திருச்சபைகள் சொல்றது வாய் கூசுது எனக்கு. வேசிகளாக வச்சரக்காரர்கள் போய்கிறது தெரியுமா? தப்பா சொல்றேன் நீங்க அந்த வார்த்தை. பைபிள் சொல்லியோ யாக்கோபு 4:4 போட்டப்பட்டிருக்கிறது. வேசி கல்லறி விபச்சாரக்காரரை உருவாக்குற இடமாக நிறைய கிறிஸ்தவர்கள் மாறிவிட்டார்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை நேசிக்கிறவர்கள், மாம்சத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? முதல் வார்த்தை பாருங்க, 4 வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே. உலக சிநேகம் போட்டிருக்கிறது என்னது? மாம்சத்தை நேசிக்கிறவங்க. ரொம்ப மாம்சத்தை நேசிச்சு மூளை சொல்றபடி உன் கிறிஸ்தவ வாழ்க்கை அமைஞ்சிச்சு, நான் நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்தான்.
பிரசங்கில போட்டிருக்க நீதிமொழிகள் சாலமோன், நான் நினைச்சதெல்லாம் வாங்கினேன், நினைச்சதெல்லாம் சாப்பிட்டேன், நினைச்சதெல்லாம் வாங்கினேன், நினைச்சதெல்லாம் ஜோம் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது பிசாசு கொடுக்கிற ஆஃபர். அவன் நினைச்சதெல்லாம் வாங்கின, கடைசி என்ன தெரியுமா? எல்லாம் அவனை விட்டு போனது. கடைசி சொல்றான், மாயை மாயை எல்லாம் அப்படின்னு. என்ன அர்த்தம்? மாயை என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட். இவ்வளவு நாள் நான் பட்ட பிரயாசம்லாம் என் ஆவிக்கு ஒண்ணுமே நான் கேர்ஃபுல்லா விட்டுட்டேன். தேவன் பிரியப்படுத்துகிற ஒரு செயல் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். தேவனை பிரியப்படுத்துறீங்களா? எது தேவனுக்கு பிரியமானது? துதித்தலே இன்பமும் அவருக்கு பிரியமா இருக்கிறது. சரிங்களா? துதிப்பது இஸ் a pleasure to God. தேவனை நேசிப்பது தேவனுக்கு பிரியமானது. இங்க ஒரு காணிக்கப்பட்டில ஒரு வார்த்தை போட்டுருக்கு. என்ன போட்டுருக்கு? தேவனுக்கு எப்படி கொடுக்கணும்? என் வருமானத்துல அதை யோசிக்கணும். இந்த வருமானத்துல ஊழியங்களை எப்படி தாங்கணும் அப்படி என்னைக்கா யோசிச்சிருக்கோமா? நான் ஊழியக்கான இருந்து சொல்லல, விசுவாசியா இருக்கும்போது சொல்றேன். நான் சம்பாதிக்கும் போது எனக்கு கிடைச்சது 700 ரூபா வச்சுக்கிட்டு என்னென்ன செய்யலாம் அப்படிதான் திட்டம் போடுவேன். புரியுதுங்களா? தசமம் எவ்வளவு, காணிக்க எவ்வளவு, ஒவ்வொரு வாரம் எவ்வளவு, டிரான்ஸ்போர்ட், ஊழியத்துக்கு போயிட்டு டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு, அதெல்லாம் எடுத்து வைப்பேன் நான். அப்படி யோசிக்கணும். நம்முடைய வருமானத்துல, நம்முடைய நேரத்துல கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு பிரியமானது அதுதான். இதை செஞ்சா கர்த்தருக்கு பிரியமா? இதை செஞ்சா கர்த்தருக்கு பிரியமா? இப்படி பேசுறது கர்த்தருக்கு பிரியமா? இப்படி செல்போன்ல பார்த்துட்டு இருக்க கர்த்தருக்கு பிரியமா? சங்கீதம் 1:2 என்ன போட்டிருக்கு? நம்முடைய வேதத்தில் பிரியமா இருந்து. அப்ப தேவனுக்கு பிரியமானது என்ன? நம்ம என்ன பண்றோம்? செல்போன் தான் கையில் எடுத்துக்கணும். தயவுசெய்து சொல்றேன், மொபைல் போனை யூஸ் பண்றதை குறைச்சிக்கணும். விடுங்க சொன்னா தான் பிரச்சனை. மீடியா காரியங்கள், யூடியூப் காரியங்கள், ஃபேஸ்புக் காரியங்கள் என்னமோ இருக்குது, ட்விட்டர் என்னென்னமோ இருக்குது, கலந்த கட்டலாம். தயவு செய்து இந்த காரியங்களை யூஸ் பண்ண குறைச்சிக்கணும். வேதத்தை கையில் எடுங்க. பைபிள் எடுத்து எத்தனை நாட்கள் ஆகுது? வேதத்தை முழங்காலில் வாசிச்சு எத்தனை நாள் ஆகுது? வேதத்துல பிரியமா இருந்து இன்னைக்கு வாசிச்சுமே ஒரு சங்கீத பகுதி, உண்மை தியானிக்கும்படிக்கு, உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்கு பாதி ராத்திரியில் எழுந்திருக்கிற. அலாரம் வச்சு எந்திக்கிறீங்களா பைபிள் படிக்க? பைபிள் படிக்க அலாரம் வச்சு எந்திக்கிறோம். என்னைக்காது வேலைக்கு போக அலாரம் வச்சு போகிறோம், எக்ஸாம் எழுதுறதுக்கு அலாரம் வச்சு எந்திக்கிறோம், கல்யாணத்துக்கு போடும்போது அலாரம் வச்சு போகிறோம், வண்டியை பிடிக்கும் அலாரம் வச்சு போகிறோம். பைபிள் படிக்கிறதுக்கு, ஜோம் பண்றதுக்கு அலாரம் வச்சு எந்திக்கிறோமா பாதி ராத்திரியிலே? அதிகாலை வந்தா கூட பைபிள் தூக்குறது இல்ல. நீங்க பைபிள் எடுக்கலன்னா உங்க பிள்ளை பைபிள் எடுக்காது. உங்க பிள்ளை பைபிள் எடுக்கிற உங்க தலைமுறையை பைபிளை ஒழிச்சிடும். உங்க கையில எப்பொழுது பைபிள் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானது கொடுப்பது, பிரியமானது ஜெபிப்பது, பிரியமானது துதிப்பது, பிரியமானது. தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்துக்கு உரியவர்கள் இந்த மூணையும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவன் தனியா தெரிஞ்சுக்கலாம். இவன் பைபிள படிக்கலனா, இவன் ஜெபமே பண்ணல, இவங்க துதிக்கிறதுலே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்காங்க அப்படின்னா ஈஸியா எழுதிடலாம். இவங்களை நடத்துகிறது கடவுள் கிடையாது, இவங்களை நடத்துகிறது மூளை, மாம்சம். அந்த பாதிப்பை நான் சொல்றேன், ரொம்ப முக்கியம். மாம்சத்தை பிரியப்படுத்தக்கூடாது. மாம்சத்தை பிரியப்படுத்தவர்களுக்கு இருக்கிறவங்க சொல்லட்டுமா? 8:6 வாசிங்க. ரோமர் 8:6. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ, சத்தமா சொல்லுங்க, ஜீவனும். அப்ப மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு சமாதானம் இருக்காது, மரண பயம், தேவையில்லாத பயங்கள் இருக்கும், உலக பிரகாரமான பயங்கள் இருக்கும். ஆனா ஆவியானவரால் நடத்தப்படுகிறவனுக்கு, இருதயத்திலுக்கு தேவனை நடத்தப்படுகிறவனுக்கு சமாதானம். ஆமென் சொல்லுங்க. உங்க வேலையை குறித்து பயப்படுறீங்களா? யாராவது எதனா பண்ணிடுவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க எனக்கு விரோதமா, என் வேலையை குறித்து பயமா இருக்குது பாஸ்டர், என் குடும்பத்தை குறித்து பயமா இருக்கு பாஸ்டர், சாத்தானை குறித்து பயமா இருக்கு பாஸ்டர், வியாதியை குறித்து பயமா இருக்கு பாஸ்டர், கடன் பிரச்சனை குறித்து பயமா இருக்கு பாஸ்டர். அப்படி பயம் உங்க வாழ்க்கையில் என்ட்ரு ஆயிட்டாலே நீங்க நினைச்சுக்கலாம், நான் இன்னும் ஆவியின்படி நடக்காதவனா இருக்கிறேன்.
இன்னும் நான் மாம்ச மூளையின்படி சொல்றேன். மூளை சொல்லும் பயப்படு, உடனே சரீரம் பயப்படுது. ஆவி சொல்லும் பயப்படாதன்னு சொல்லும், அதுக்கு சரீரம் நினைச்சியாது கீழ்ப்படியாது ஈஸியா. இந்த சரீரத்தை நாம் அழித்து புறம்பாக்கினத்தான் ஆவியானவர் பேசுகிற சத்தம் நம்ம காதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சரீரத்தை ஒவ்வொரு நாளும் சிறுவில் அறையணும். அப்பதான் ஆவி சொல்றபடி சரீரம் கீழ்ப்படியும். ரோமர் 8:13 பார்த்தீங்கன்னா தெரியும். சரீரத்தினாலே மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். உங்க ஆவியாளர் சொல்றபடி உங்க சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். முழங்கால கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். மூளை சொல்லும் முழங்கால் போடாத, மூளை சொல்லு கையை உயர்த்தாத, மூளை சொல்லு வாயை தந்து பாடாது, மூளை சொல்ல அமைதியாருன்னு சொல்லும். ஆனா ஆவியானவர் சொல்லுவார் உள்ளன்னு சொல்ல சத்தம் போட்டு பாடு, கையை தட்டு, முழங்கால் போடு. அதுதான் தேவனுக்கு பிரியம். அப்ப நீங்க ஆவியை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். உங்க ஆவியினாலே இயேசுவின் நாமத்தினால் உன்னை கீழ்ப்படுத்துகிறேன். முழங்கால எனக்கு கீழ்ப்படி, கையை எனக்கு கீழ்ப்படி, நாவு எனக்கு கீழ்ப்படி, கண்ணு எனக்கு கீழ்ப்படி, வாயை எனக்கு கீழ்ப்படி, ஆவியானவர் சொல்றபடி சரீரமே கீழ்ப்படி. அப்படி நீங்க சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணி அதை அழிச்சா மட்டும்தான் ஆவியானவர் பேசுகிற சத்தம் உங்க காதுல கேட்கும். இப்ப கூட நிறைய பேருக்கு ஆவியானவர் பேசுற சத்தம் கேட்கல தெரியுமா? இப்ப இந்த பிரசங்கத்துல கூட சொல்றேன், இப்ப பேசுற வார்த்தைகளை கூட சரீரம் கேட்க விட மாட்டேங்குது. சரீரம் கேட்க விட மாட்டேங்குது. மூளை சொல்லு வேண்டாம் கேட்காத, அதுட்டு போக கூடாது. மூளை சொல்லு அங்கிட்டு போ, அதை பாரு இதை பாரு, அதை பண்ணு இதை பண்ணு, நேரம் ஓடிடும். ஆமிஞ்சல் முடிஞ்ச உடனே பிரிஸ்காயிரு. ஆவி சொல்ல கேளு, உனக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காரு, ஓ வாழ்க்கைக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காரு, ஆவியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, கீழ்ப்படி. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் பவுல் இதை அறிந்து சொல்றாரு 5:29 கலாத்தியர்ல, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கல்வாரி சிலுவையில் என்ன செய்யுங்க, அறையுங்க. ஒவ்வொரு நாளும் காலை எந்திரிச்ச உடனே சொல்லணும், இன்னைக்கு ஜோம் மட்டும் தான் வந்திருக்கணும். இன்னைக்கு மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் நான் சிலுவையில் அறைகிறேன்னு சொல்லி தான் நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்னிலிருந்து உங்க ஜெபம் அப்படி இருக்கணும். டெய்லி காலை எந்திரிச்ச உடனே இன்னைக்கு முழுவதும் 24 மணி நேரமும் என் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கல்வாரி சிலுவையில் அறைகிறேன்னு சொல்லி நீங்க வெளியே போய் பாருங்க. மாம்சத்தின்படி நடக்க மாட்டீங்க, ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த ஆவியானவர் எவைகள் மூலமாக நம்மோடு பேசுவார் சொல்றோமே, அந்த ஆவியானவர் எவைகள் மூலமா நம்மை நடத்துவார். முதலாவதாக 2 தீமோத்தேயு 3:16-17 பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16-17 வாசிங்க. போதும். வேத வாக்கியங்கள் எல்லாம், வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. முதலாவதாக ஆவியானவர் எதன் மூலமா நம்மோடு இடைபடுவார் என்றால் இந்த வசனத்தின் மூலமாக. ஆமென் சொல்லுங்க. அவர் அருளின வார்த்தைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆவியானவர் பேச மாட்டார். இந்த வசனத்தை வாசிக்காதவன், இந்த பைபிள் எடுக்காதவன், இந்த பைபிள் எடுத்து வாசிக்காதவன் வாழ்க்கையில ஆவியானவர் பேசவே மாட்டார். ஆமென் அல்லேலூயா. ஒருத்தர் பைபிளே எடுக்கல, ஏன் பைபிள் வாசி சொல்றாங்க, ஏன் பாஸ் இவ்வளவு திரும்ப சொல்லிட்டு பைபிள் வாசி பைபிள் வாசி பைபிள் வாசி பைபிள் வாசி. படிக்கிற பிள்ளைங்களா சொல்ற, ஸ்கூல் புஸ்தகத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுக்கணும். பாடத்தை எடுத்து படிப்பதற்கு முன்பதாக பைபிள் எடுத்து ஃபர்ஸ்ட் படிக்கணும் ஒரு அதிகாரம், அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் புக்கு. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர், கிளாஸ் டீச்சர், அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க, ஸ்கூலுக்கு போகும்போது பைபிள் கொண்டு போ, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் இருக்குல்ல, கொஞ்சம் பைபிள் 2-3 வசனம் வாசி, மூடி வச்சு வந்தனை மூடி வச்சிரு, அவ்வளவுதான். அந்த கேப்ல பைபிள் வாசி, அந்த கேப்ல பைபிள் வாசி, அந்த கேப்ல பைபிள் வாசி. இன்னைக்கு நம்ம எப்படி எந்த அளவு வேதத்தை முக்கியப்படுத்துகிறோம். ஆவியான எதன் மூலம் பேசுவா, வேத வசனங்கள் மூலமாக தான் நம்மோடு பேசுவார். முதலாவதாக வேதத்தை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளையாக நாம் மாற வேண்டும். வேதத்தை வாசிக்கணும்.
டெய்லி 5 அதிகாரம் 10 அதிகாரம் 3 மாசத்துல பைபிள் முடிச்சுக்கணும். நல்லா படிக்க தெரிஞ்சவங்களுக்கு 3 மாசத்துல ஒரு பைபிள் முடிக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு 4 தடவை பைபிள் முடிக்கணும். குழந்தை விசுவாசி தான் ஒரு தடவை முடிப்பாங்க. பால் குடிச்சிருக்கவங்க ஒரு நாள் என்ன செய்வாங்க, 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசி ஒரு வருஷம் பொழுது ஒரு வருஷம் அதிகாரம் முடிப்பாங்க. ரொம்ப ஆவல் உள்ளவர்கள் பாலை குடிக்க மாட்டாங்க. திடமான ஆகாரத்தை விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் வாசித்தோம்னா 3 மாசத்துல பைபிள் முடிச்சிடலாம். 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் பைபிளோடு. ஒரு நாளைக்கு 3 மாசத்துல பைபிள் முடிச்சிடலாம். 4 தடவை பைபிள் முடிக்கலாம் வருஷத்துக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். வசனத்தை நேசிக்க, அதன் மூலமா ஆவியான பேசுவார். ஆதியாகமத்து புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து 20ஆவது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தா அங்க ஒரு சம்பவம் இருக்குது. ஆகாரை குறித்து அங்க போடப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 21ஆவது அதிகாரம் 14 இருந்து 20 வரைக்கும் வாசித்து பார்த்தா தெரியும். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துரித்து தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகவே நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். போதும் போதும். அவனிங்க ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்தின்படி நடந்தவளுக்கு நல்ல உதாரணம் ஆகார். ஆவியின்படி நடக்காமல் மூளை அறிவில சொன்னதுக்கு அடிப்படையிலே தன் வாழ்க்கையில் நடந்தவளுக்கு நல்ல உதாரணம் ஆகார். இந்த ஆகார் பெயர்சபா என்ற வனாந்திரத்துக்குள்ளே நடக்கிறாள். கையில் ஒரு குழந்தை. என்ன குழந்தை? ஆண் குழந்தை இஸ்மவேல் கையில தூக்கிட்டு எந்த வனாந்திரம் சொல்லுங்க? அந்த வனாந்திர பேர் என்ன? பெயர்சபா. அந்த வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறார். யூதயா வனாந்திரத்தில் பெரிய வனாந்திரம் பெயர்சபா. இந்த வனாந்திரத்தில் ஆபிரகாம் அனுப்பிடுறா, எங்கேயாவது போ, நீயும் இங்க கூட இருக்கிறது சாராளுக்கு பிடிக்கல, ஆகவே நீ எங்கேயாவது போ, பிள்ளைய கொண்டு பிழைச்சு போ, இந்தா தேவையான தண்ணி எல்லாம் வச்சுக்கோ கொடுத்து அனுப்பிட்டான். இருக்கிற தண்ணி காலி ஆயிடுச்சு. கால் வச்ச இடமோ பெயர்சபா வனாந்திரம். சுத்தி பார்க்கிற தண்ணி இல்லை. ஒரு வேத ஆராய்ச்சி சொல்றாங்க, பெயர்சபா வனாந்திரத்திலே இருக்கிற பெரிய வனாந்திரம். தண்ணீரை சில இடங்களில் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் இருக்கிற தண்ணி ரொம்ப செழிப்பான தண்ணி. பெயர்சபா என்பதற்கு அர்த்தம் சொல்றேன். பியர், இங்கிலீஷ்ல பியர் சபா அப்படி போட்டிருக்கோம். அந்த பெயர் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் ஊற்று என்ற அர்த்தம். வெல், ஊற்று என்ற அர்த்தம். சிபா, சிபா என்றால் பெயர் சிபா அப்படின்னா உடன்படிக்கை என்ற அர்த்தம். ஊற்றுகளின் உடன்படிக்கை என்பதுதான் பெயர் சபாவின் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவள் இருப்பது ஊற்றுகளின் உடன்படிக்கை என்ற இடத்திலே ஆகார் இருக்கிறாள். இருந்து கொண்டு அழுகிறாள். என்ன அழுகிறா? தண்ணி இல்ல, பிள்ளை சாக போகுது, தண்ணி இங்க கிடைக்காது. 3 வார்த்தை சொல்றாங்க. மூளை சொல்லுது, ஆகாரே இந்த வனாந்திரத்துல தண்ணி என்ன செய்யாது, கிடைக்காது, இல்ல. 2வது, தண்ணி இல்லைன்னா உன் பிள்ளை செத்துரும். மூளை சொல்லுது, சரீர கீழ்ப்படியுது. தண்ணி இல்ல, பிள்ளை செத்துரும். 2வது, நீ தேடினால் ஒண்ணு கிடைக்காது, நடக்காது. அழு, சத்தமிட்டு அழு, அது ஒண்ணுதான் உன்னால முடியும். நீயும் அழுது செத்துப்போ. உன் பிள்ளைய சாக போகுது, நீயும் அழுது செத்துப்போ. உங்களுக்கு தண்ணியே கிடைக்காது. எது சொல்லுது? மூல அறிவு சொல்லுது. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, ஏய் இது வனாந்தர் நினைக்கிற, நீ நீக்கிற இடம் பெயர் சபா, ஊற்றுக்களின் உடன்படிக்கை நிறைந்த இடம். உடன்படிக்கை என்பதன் அர்த்தம் என்ன? உடன்படிக்கை என்ன அர்த்தம்? உடன்படிக்கை என்ன அர்த்தம்? தேவனுடைய உடன்படிக்கை என்ன அர்த்தம்? வெரி குட், வெரி குட். தேவன் எங்கெல்லாம் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரோ அங்கெல்லாம் உடன்படிக்கை வருது. நோவாவுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தால் உடன்படிக்கை வந்துச்சு. ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தால் உடன்படிக்கை வந்துச்சு. சரிங்களா? ஏசப்பாவோட பிதா பேசினார், ஒரு உடன்படிக்கை. எங்கெல்லாம் வாக்குத்தத்தம் வருதோ அங்கெல்லாம் உடன்படிக்கை வருது. கணவன் மனைவியுமாக கல்யாணத்தை நினைக்கிறாங்க, ஒருவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாங்க. வாக்கு கொடுக்கும் என்ன நடக்குது? உடன்படிக்கை உண்டாகுது.
உடன்படிக்கை என்பது வாக்குத்தத்தம் என்ற அர்த்தம். இப்ப சொல்லுங்க, பெயர் சபா என்றால் ஊற்றுக்கள் நிறைந்த வார்த்தைகள் உள்ள இடம். ஆமென் சொல்லுங்க. ஊற்றுக்கள் உண்டு, தண்ணி உண்டு. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைந்த இடத்துல இருந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், மூளை சொல்லுது தண்ணி இல்ல. இப்ப எதுக்கு அவர் கீழ்ப்படுகிறா? மூளை. நிறைய விஷயம் அப்படிதான். கையில நிறைய வாக்குத்தத்தம் உண்டு, வீட்டை சுற்றில வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஆனா மூளை என்ன சொல்லு தெரியுமா? உனக்கு ஒண்ணும் நடக்காது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. உட்கார்ந்து என்ன செய்ய? மூளையில உட்கார்ந்து இல்லாட்டி என்ன பண்ண? யார்கிட்ட போன் பண்ணி புலம்பு. அங்கேயோ வாக்குத்தத்தம் போட்டிருக்கோம், நீ விசுவாசித்தால் நீ உன் விசுவாசம் பெரியது. இப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க? உள்ள உட்காந்துட்டு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே நடக்காது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் போச்சு, கை மீறி எல்லாம் போயிருச்சு. ஓ அம்மா இப்படி ஆகி போச்சுமா, பாஸ்டர் இப்படி ஆகி போச்சு, பாஸ்டர் அக்கா இப்படி ஆகி போச்சுக்கா. ஆகாரை போல நிறைய விசுவாசி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகாரை போல இருக்கிற உன் மூளை சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீ அழுதுனா தேவனுடைய ஆவியானவரை நீ மதிக்கலன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆவியானவர் உள்ள வர்றாரு, ஆவியானவர் உள்ள வர்றாரு. வாசிங்க 21 அதிகாரம் 17 வசனத்துல. பிள்ளையின் சத்தத்தை கேட்டா தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. முத வார்த்தை என்ன வார்த்தை? ஆகாரே. இல்ல முத வார்த்தை பயப்படாதே. பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இல்ல முத அவர் பேசுற வார்த்தை என்ன வார்த்தை? பயப்படாதே. பயப்படாதே. அப்ப என்ன முதல்ல பேசுறாரு? பயப்படாது. ஏன்? மூளை சொல்லுது பயந்துகிட்டு இருக்குது. தண்ணி இல்ல, வனாந்தரம், உன் பிள்ளையும் சாக போகுது, கத்தி கத்தி நீயும் சாக போகிற, குடும்பமே சாக போகுது, பயப்படு. மாம்சம் ஆத்துமா ஆகாரை பயப்படுத்தினது. மூளை மனுஷனை பயப்படுத்தும். உங்களை பயப்படுத்துதா? நடுக்கிறது பாஸ்டர். அவங்களை பார்த்தாலே பயமா இருக்கு பாஸ்டர். அந்த பிரச்சனை நினைச்சிட்டாலே பயமா இருக்கு பாஸ்டர். சர்ச்சுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் நினைப்பு தோணல, வீட்டுக்கு போனாலே பயம் வந்துருது பாஸ்டர். இன்னும் நீங்கள் மாம்சத்தின்படி வாழ்கிற விசுவாசி. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பயம் வரக்கூடாது. எதை குறித்து வேதத்துல சொல்றாரு, ஆண்டு சொல்றாரு, எதை குறித்து பயப்படாதே. உனக்கு குரலமா எவ்வளவு செய்வன பண்ணட்டும், மந்திரவாதம் பண்ணட்டும். இது பத்மா முதலியோட செய்தியை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம அழகா சொல்லுது. நிறைய பேர் என்ன சொல்ற ஜப குறிப்பு, எனக்கு ரொம்ப முட்டை பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப பூசணிக்காய் வச்சுட்டாங்க, எனக்கு ரொம்ப காஞ்ச உணவு வச்சுட்டாங்க, எனக்கு ரொம்ப காசை போட்டுட்டாங்க, எனக்கு ரொம்ப செய்வனை பண்ணிட்டாங்க. எனக்காக ஜோமனு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த அம்மா சொல்லுதான், பிரசங்க சொல்லுது, ஏப்பா முட்டையை உன் வீட்டு முன்னாடி வச்சா எடுத்து ஆம்லேட் போட்டு சாப்பிடு. பூசணிக்காய் வீட்டு முன்னாடி உடைச்சானு எடுத்து கொண்டு போய் கழுவி என்ன சமைச்சு சாப்பிடு. காசை கொண்டு போடுறாங்க, எடுத்து செலவு பண்ணு. காஞ்ச மிளகாய் போடுறாங்களா, எடுத்து கொண்டு ரசத்துல போட்டு காஞ்ச மிளகாய் செஞ்சு சாப்பிடு. எதுக்கு பயப்படுற? உனக்கு ஈஸியா ஆண்ட ப்ரொவைட் பண்றாரு. காடை அனுப்புனது போல முட்டை அனுப்புறாரு, பூசணிக்கு அனுப்புற. ஏன் எலுமிச்சம் போடுறான்? எலுமிச்சம் போட்டுருக்காங்களா, அந்த மேல சிகப்பல கழுவி போட்டுட்டு நல்லா புளிஞ்சு ஜூஸ் போட்டு ஐஸ் போட்டு நல்லா குடிச்சு ஏசப்பட ஜோம் பண்ணு. நம்மால பாஸ்டர் ஏதோ வீட்டு முன்னாடி கிடக்குது பாஸ்டர், நம்மால ஒதுங்கிட்டு போவாங்க. அது உன்னைய பார்த்து பயப்படுது, நீ அதை பார்த்து பயப்படுற. ஆகாரே, இந்த வனாந்தரம் என்னை பார்த்து பயப்படுது. நான் ஊற்றை உடன்படிக்கை உண்டாக்கி இருக்கிற, நீ எதுக்கு வனாந்தரத்தை பார்த்து பயப்படுற? மூளை சொல்றதுக்கு கீழ்ப்படியாத, பயப்படாத. ஆவியானவர் சொன்னாரு. சொன்ன உடனே ஆகாருக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யறாரு. 19 வசனத்துல கண்களை என்ன பண்ணாரா? திறந்தவன என்ன பார்த்தா? ஆகாருக்காக கர்த்தர் ஊற்றை திறக்கல. ஆகாருக்காக ஊற்றை திறக்கல. ஊற்று அங்கதான் இருக்குது, கண்ணுதான் திறக்க போகுது. ஆமாம் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு அற்புதம் எங்க இருக்கு தெரியுமா? உங்க பக்கத்துலதான் இருக்குது. நீங்க எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்க, உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க, பக்கத்துல அற்புதம் இருக்குது. கொஞ்சம் விசுவாசத்தோட எழும்பி பாருங்க, அற்புதம் உள்ள வந்துடும். ஆமென் சொல்லுங்க.
ஆண்டவர் உன்னை வனாந்தரத்துல நடத்தினாலும் தண்ணி உள்ள வனாந்தரத்துல கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் சிங்க கெபிக்கு நேரம் உன்னை நடத்தினாலும் வாய் கட்டப்பட்ட சிங்க கெபிக்குள்ள உன்னை நடத்துவார் ஆண்டவர். ஆண்டவர் உன்னை அக்கினி சூழல நடத்தினாலும் அக்கினி பட்சிக்காதபடிக்கு வேகாத அக்கினிக்குள்ளதான் உன்னை நடத்துவார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வனாந்தர ஆகார சாகடிக்கல, ஆண்டோடைய வார்த்தை வனாந்தரத்தை சாகடித்தது. அல்லேலூயா. ஆவியில் அதுக்கப்புறம் நடத்தப்படுகிறா. அவன் நினைச்சது நடந்துச்சா? ஆண்டவர் சொன்னது நடந்துச்சா? பிள்ளை செத்துச்சா? சாகல. கர்த்தர் பெரிய ஜாதியாக என்ன பண்ணாரு? இப்ப யார் சொல்றது நடக்குது? உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், வசனம் என்ன சொல்லுதோ அது மட்டும்தான் உங்க வாழ்க்கை நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே. இதற்கு மிஞ்சி நான் விசுவாசிக்கிறேன், ஒரு இன்ச் கூட உங்க வாழ்க்கையில பிசாசு செயல்பட முடியாது. அல்லேலூயா. வசனத்தின்படி வாழுங்கள். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வசனம் பேசுகிறபடி வாழுங்க. ஆவியானவர் உங்களை தெய்வீகமாய் நடத்துவார். எதுவும் ஒண்ணு என்ன செய்யாது, மேற்கொள்ள. அதுலதான் உபாகமம் 11 அதிகாரம் 5 நிமிஷம் முடியும். 11:19 வாசிங்க. 11:19 வாசிங்க. உபாகம் 11:19. இந்த வார்த்தையை எப்படி பண்ணணுமா? வாசிங்க. 11:19. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து. இப்ப பாருங்க, கவனிங்க. வார்த்தை எங்க வைக்க சொல்றாரு? உங்க இதயத்துல. இதயம்னா எது? ஆவி. இப்ப புரிய நினைச்சுக்கிறேன். இதயத்துல வார்த்தையை வச்சுக்கோ. ரெண்டாவது ஆத்துமா, உன் சிந்தையில வார்த்தையை வச்சுக்கோ. மூன்றாவது கையில கட்டிக்கோ. இப்ப கயிறு கட்டிட்டு அலையிறாங்க, சிவப்பு கயிறு மஞ்சள் கயிறு கட்டிட்டு அலையிறாங்க. யூதர்கள் வழக்கம் என்னன்னா வசனத்தை கட்டிட்டு அலைவாங்க. அதன் அடிப்படையில் வந்துதான் இன்னைக்கு சிவப்பு கயிறு மஞ்சள் கயிறு. கண்களின் நடுவே இங்கே லேடிஸ் என்ன பண்ணுவாங்க? வசனத்தை என்ன பண்ணுவாங்க? தொங்க போட்டிருப்பாங்க. அதை பிசாசு கை கொண்டு தான் நீங்க பொட்டு வச்சிருக்காங்க. 2 கண்களுக்கு நடுவே என்ன பண்றாங்க? எந்த தேவை சொன்னாரோ அது உள்டாவை மாத்திட்டான். அன்னைக்கு பொட்டை வச்சுக்கோ, கயிறை கட்டிக்கோ, வசனத்து மேல போயிடாத, இது மேலேயே இரு, வசனத்தை பார்த்துறாத. கையில் இருக்கிற மஞ்சள் கயிறு உனக்கு ஏதாவது செய்யும், கையில் இருக்கிற சிகப்பு கயிறு உனக்கு ஏதாவது செய்யும், கையில் இருக்கிற மஞ்சள் கயிறு புழு கயிறு எனக்கு ஏதாவது செய்யும். தலையில தான் அடிக்கணும். எந்த கயிறு ஒண்ணு செய்யாது. கடைசி அந்த கயிறு தான் உன்னை தொங்க விடும். அந்த கயிறு தான் உன்னை அழிக்கும். கண்களின் நடுவே வசனம் இருக்கணும், கையில வசனம் இருக்கணும், கையில பைபிள் இருக்கணும், ஆவியில வசனம் இருக்கணும், மூளையில வசனம் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஆவியானவர் உன்னை நடத்துவா. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது ஆவியானவர் நம்ம நடத்துகிற விதம். ரோமர் புஸ்தகம் 8 அதிகாரம் 26-27 வாசிங்க. ரோமர் 8:26-27. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கவனிங்க. இரண்டாவது ஜெபத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு பேசுவார். முதல்ல சொன்ன வார்த்தை மூலமாக. இரண்டாவது வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக ஜெபிக்கிற ஆவியானவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெப வாழ்க்கையிலே ஊன்றி இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஆவியானுடைய கனெக்ட் தெரியும். ஜெபம் என்பது பரலோகத்தோடு கனெக்ட் பண்ற ஒரு விஷயம். இப்ப இங்கெல்லாம் வயரிங் பண்ணியாச்சு. கவனிங்க, சர்ச்சுக்குள்ள வயரிங் பண்ணியாச்சு. வயர் வரணும் அப்படின்னா இந்த வயரை கொண்டு போய் டிரான்ஸ்ஃபார்ம்குள்ள அந்த போஸ்ட்ல கொண்டு போய் என்ன செய்யணும்? வயரை சொருகணும், மாட்டணும். மாட்டினா மட்டும்தான் உள்ள இருக்கிற தேவையான பவர் என்ன செய்யும்? வரும். நீங்க ஜோம் பண்றீங்க, ஆனா ஆவியானவரோடு நீங்க கனெக்ட் ஆக மாட்டீங்க. அதனாலதான் ஆவியானவர் பேசுகிற சத்தம், தேவன் பேசுகிற சத்தம் கேட்க மாட்டேன். ஆண்டவர் என்றா பேச மாட்டேங்காரு. ஏன் எப்படி பேசுவாரு?
நீ மாம்சீகத்தில் ஜோம் பண்ணிட்டு எனக்கு அதை தர ஆண்டவர், இதை தர ஆண்டவர், அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை கொடுத்துருங்க. நாளைக்கு 27ஆம் தேதி காலையில 11 மணிக்கு எனக்கு அது வந்துடணும், 31ஆம் தேதி எனக்கு அது செஞ்சிருங்க, 1ஆம் தேதி இந்த பிரச்சனைக்கு செஞ்சிருங்க, 6ஆம் தேதி இந்த பிரச்சனைக்கு செஞ்சிருங்க. நீ லிஸ்ட் போட்டுட்டே இருக்கிற. எப்பா பார்த்தான்னு மூளை சொல்றபடியே செஞ்சுட்டு இருக்கிற. அவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு, அந்த பிரச்சனை, இந்த இதெல்லாம் ஆண்டவர் தெரியாதா? உங்க கடன் பிரச்சனை அவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லா ரூபாயும் கடவுள் தெரியும். உங்க வியாதி கடவுள் தெரியுமா தெரியாதா? அவர் அருமன் இல்லாம ஒரு முடி கூட நினைக்காது, எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் மணிக்கணக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஜெபத்துல மணிக்கணக்க ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும்? அதுக்காக பிரேயர் வந்துட்டா தேவையில தூக்கி குப்பையில உடம்புல குப்பையில தூக்கி போட்டுட்டு நல்ல கத்தரை துதிச்சு நல்ல வார்த்தையை சொல்லி அந்நிய பாஷையில பேசி அந்த 1 மணி நேரம் ஆவியோட கனெக்ட் ஆங்க. தேவையான பவர் உள்ள வர ஆரம்பிக்க பாருங்க. உங்க ஜெபம் பரலோக சிங்காசனத்தை டச் பண்ணிட்டா போதும், அங்க இருந்து ஒரு சத்தம் வரும், அங்க இருந்து ஆசீர்வாதம் வரும், ஆவியான நடத்தும். இது என் பிள்ளை, இது தேவனுடைய பிள்ளை, கொடுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் அப்படி ஆகணும். தூக்கத்துல ஜெபிக்க கூடாது, தூக்க மயக்கமா ஜெபிக்க கூடாது. சோத்திரம் 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 சோத்திரம். அப்ப மாம்சத்துல தூங்கிட்டே ஜோம் பண்ணுப்பா, நல்லா இருக்கும். தூங்கிட்டே பாட்டு பாடுப்பா, தூங்கிட்டு ஆராதனை பண்ணுப்பா, நல்லா இருக்கும். கூரைக்கு மேல கூட, கட்டிடத்துக்கு மேல கூட போகாது உன் ஜெபம் சத்தம். ஆண்ட காது அடைச்சிடுவாரு. இது ஏன் பிள்ளை இல்லை, இது வேற சத்தம். சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் இடைப்படுவார், தேவ சித்தம் அதில் வெளிப்படும். ஒரு குரூப் உட்கார்ந்து ஜோம் பண்ணுது. அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13:2 வாசிங்க. அவர்கள் ஆராதனை பண்ணி உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பிரித்து விடுங்கள். ஆவியான பேசுறார், ஜெபிக்கும் பொழுது பேசுறார். கவனிங்க, இதுவரை பேசலங்க. இந்த சத்தியத்தை எனக்கே 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சு. எத்தனை முறை படிச்சிருக்கிற அப்போஸ்தலர்ல இது வரல. ஆவியானவர் ஜெபிக்கும் பொழுது பேசுறாரு. பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரிச்சு விடுங்க. அதுவரை அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? முதல் வசனம் வாசிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதி ஹெரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். பவுலும் பர்னபாவும் தீர்க்கதரிசிகளாக போதகர்களாக பாஸ்டரா இருக்கிறாங்க. அப்பா, இது உண்மையிலே இது விளக்கம் கிடைச்சது அடிக்கிட்டு நாளா அழுது ஆண்ட சமூகத்தில் உட்கார்ந்து விளக்கம் கிடைச்சு கிட்டத்தட்ட 1 வாரம் அந்த செய்திக்காக அழுது. 2 பேரும் பாஸ்டா இருக்கிறாங்க, தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க. அவங்க உட்காந்து ஜோம் பண்றாங்க, உபவாசம் போட்டு ஜோம் பண்ணிருக்காங்க. ஆவியன் ஜோம் பண்றாங்க. ஆவியன் உள்ள வர்றாரு. பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக. எப்படி? அப்ப இதுவரை செஞ்சிருந்த ஊழியம், பாஸ்டரும் தீர்க்கதரிசி செஞ்ச ஊழியம் அவர் அழைக்கல, இவங்களா தெரிந்து கொண்டது. நல்லா பேசுறான் இவன், பாஸ்ட் ஆகட்டும், நல்லா விளக்கி சொல்றான் தீர்க்கதரிசி அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்துட்டாங்க. பாஸ்டர் போதகராக ஓகே, இதான் தேவனுடைய ஊழியம் நினைச்சிட்டாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை அந்த ஊழியத்துக்காக அழைக்கல. நான் அழைத்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு இவர்களை பிரித்து விடுங்கள், இவங்க இந்த ஊழி செய்யற லாக்கி இல்ல. அப்ப எப்ப கிடைச்சிச்சு? ஜோம் பண்ணும்போது மட்டும்தான் தேவ சித்தம் வெளிப்படும். நீங்க ஜெபம் பண்ண விட்டால், ஜெபம் பண்ணாம விட்டீங்கன்னா தேவ சித்தம் இன்னது என்று உங்க குடும்பத்துக்கு தெரியாது. எதுக்காக உங்க குடும்பங்க இருக்குது? எதுக்காக கர்த்தர் உன்னை ரட்சித்தார்? எதுக்காக கர்த்தர் உன்னை அபிஷேகித்தார்? எதுக்காக கர்த்தர் உனக்கு சோறு போடுறாரு? எதுக்காக கர்த்தர் உனக்கு உடைமைகளை கொடுக்கிறாரு? தேவ சித்தம். நீ முழங்கால் படியிட்டு உபவாசித்து ஜெபிக்கும் போது மட்டும்தான் ஆவியானவர் பேசுவார். அப்படி ஜோமனா விட்டால் பவுலை போல பர்னபாவை போல சுயத்தை திருப்திப்படுத்திக் கொண்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நானும் ஒரு கிறிஸ்தவன், நானும் பரலோகம் போயிருவேன், எக்கால ஓதும் நானும் மேல போயிருவேன் சொல்லுவாரு. நான் ஒருத்தனை அழைக்காவிட்டால்
ஒருவனும் என்னிடத்தில் வர முடியாது. ஆண்டவருடைய சித்தம் செய்யாமல் எந்த விசுவாசியும் எந்த ஊழியக்காரனும் தேவனை சந்திக்க போகவே முடியாது. எதுக்காக நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கிறேன், கடம்பங்குடியில் எதுக்காக கர்த்தர் உங்களை ரட்சித்தார்? என்ன சித்தம்னா என்ன? அவங்ககிட்ட கேட்கிறேன். அது உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியாவில் ஏன் கர்த்தர் என்னை மட்டும் தெரிந்து கொண்டா என்று சொல்லுங்க ஆண்டவரே. நான் எந்த வீடு, யாரை ரட்சிப்புகள் நடத்தணும், யாருக்கு நேரம் நான் போக வேண்டும், என்னோடு பேசுங்க ஆண்டவரே. வெறும் நான் என் குடும்பமா வேண்டாம் கர்த்தரையே செய்விட்டு பரலோகம் போகணும்னு கர்த்தர் தள்ளிடுவார். என் சித்த செய்யல போக்கில நரகத்துக்கு. ஐயோ, நான் மாசம் திருவிந்து எடுத்தனேன், மாதம் கம்யூனியன் கொடுத்தனேன், மாதம் தசமா கொடுத்தனேன், மாதம் காணிக்க கொடுத்தனேன், மாதம் ஆராதனைக்கு வந்தனே வாரந்தோறும், என் சித்த செய்யல இல்ல. நீ முழங்கால போட்டு ஜோம் பண்ணி நான் சொல்லியிருப்பேன் இல்ல. நீ உபவாசம், அதுதான் ஜெபம். உபவாசம் ரொம்ப முக்கியம். சோரத்தின்னு உடம்பு வளர்த்து மாம்சிகத்தை வளர்த்து தேவ சித்தத்தை அறியாதபடிக்கு மூல அறிவிலே வாழ்ற கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு ஒரு மரணம் உண்டாகட்டும். மூளைக்கு ஒரு மரணத்தை கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. அதை அழிக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. அதனாலதான் பவுலு இந்த அப்போஸ்தலருக்கு அடுத்து ரோமர் 1:1, 1 கொரிந்தியர் 1:1 எல்லா நிருபத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லுவார். வாசிங்க. ரோமர் 1. ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும். அந்த வசனம் இதுக்கு முன்னாடி வரவே வராது. இப்ப சொல்றாரு, அப்போஸ்தல ஊழியனாகும்படி அழைக்கப்பட்டவனும். நான் போதுங்க, நான் தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்ல மாட்டார். 1 கொரிந்தியர் 1:1 வாசிக்க பார்த்தா தெரியும். என் தேவன் என் அப்போஸ்தல ஊழியனாகும்படி என்னை அழைத்தார். எல்லா நிருபத்திலையும் 14 நிருபத்திலே அவர் எழுதும்போது சொல்றாரு, அப்போஸ்தலன் ஆகும்படி நான் அழைக்கப்பட்டேன், நான் அழைக்கப்பட்டேன், அழைப்பை மறக்கல. அப்படிப்பட்ட பவுல் தான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், தேவ சித்தத்தின்படி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு பரலோகத்தில் கிரீடம் இருக்குது. எனக்கு தெரியும் நான் ஓடின ஓட்டம் நான் தேவ சித்தம் இல்லாமல் ஓடவில்லை. அம்மா கவனிங்க, நீ என்ன சம்பாதிச்சாலும், என்ன வீடு வாங்கினாலும், என்ன நகை வாங்கினாலும், எவ்வளவு உடைமைகள் வாங்கினாலும், எத்தனை மனிதரை நீ பிரியப்படுத்த வேலை செய்தாலும், கர்த்தருடைய சித்தம் செய்யாமல் பரலோகத்துக்குள்ள என்ட்ரியாக முடியாது. ஆணித்தரமாக ஆவியானவர் சொல்றாரு, நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாத தேவ சித்தம் உனக்கு தெரியும். இதுக்காக ஒரு தீர்க்கதரிசிட்ட போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு 3 மாடிக்கு போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, 4 மாடிக்கு போய் எனக்காக ஜெபம் பண்ண, தப்புன்னு சொல்லல. அதுல குழந்தை விசுவாசி. நீ தேவ சித்தத்தை அறிவதற்கு உன்னை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என்னை குறித்த மட்டும் சித்தம் என்ன ஆண்டவரே? எதுக்காக என்னை தொட்டு, எதுக்காக என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே? என்னோடு பேசும் ஆண்டவரே. அதுவரை நான் ஆகாரம் உண்பதில்லை, அதுவரை நான் தண்ணி குடிப்பதில்லை, அதுவரை நான் தூங்குவதில்லை, அதுவரை நான் இன்பமான காரியத்தை வசனிப்பதில்லை. தேவ சமூகத்தில் பாரத்தோடு உட்கார்ந்து ஜெபிக்கிற பவுலை போல, பர்னபாவை போல நீங்கள் மாறினால் மட்டும்தான் தேவ சித்தம் உங்களுக்கு வெளிப்படும். எவரும் இதை ரூட் எடுக்க முடியாது. நானே ஜெபம் பண்ணி தேவ சித்தம் உங்க மேல இருக்க சொல்ல முடியாது. நான் ஹெல்ப் பண்ண முடியும், ஜெபம் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியும். தேவன் தான் உங்களோட பேசுவா. ஆமாம் சொல்லுங்க. பைபிள் மூலம் பேசுவா, ஜெபத்தின் மூலம் பேசுவோம். 3வது பரிசுத்தவான்கள் போதகர் மூலம் கத்த பேசுவோம். ஆவியானவர் இடைவிடுவார். பிரசங்கங்கள் மூலம் ஆவியானவர் இடைவிடுவார். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 1 to 6. தோல் 18 ஆகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லுவான் என்றான். பவுல் பேதுருடைய பிரசங்கம் நிக்கதும் அங்க அவன் என்ன பேர் என்ன? கொர்நேலியோ. பேதுருடைய பிரசங்கத்தின் மூலமாக நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு போதிப்பான் என்று சொன்னார். ஒரு பிரசங்கத்தை கேளு. கவனிங்க. பிரசங்கத்தை கேட்கணும். ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். பிரசங்கத்துக்கு செவி சாய்க்கணும். எவரா இருந்தாலும் பரவாயில்லை. பிரசங்கத்தை காது கொடுத்து கேட்டால் மட்டும்தான் ஆவியானவர் நம்மோடு இடைபடுவார். சொல்ற பிரசங்கத்தை உள் வாங்காம என்னமோ பண்ணாரு, என்னமோ பேசணும், ஆமே அடுத்த வாரம் பாத்துக்கலாம், இப்படி பிரசங்கத்தை ஸ்கிப் பண்ணிட்டே போறதுனால நஷ்டம் உங்களுக்கு தான். யூடியூப்ல போற எல்லாருக்கும் சொல்றேன் நானு,
சர்ச்சில் கொடுக்கிற பிரசங்கத்தை எழுதணும், அதை வாசிக்கணும், அதை தியானிக்கணும், வீட்டுல போய் அசை போடணும், அதை மனப்பாடம் பண்ணணும். அந்த பிரசங்கத்தின் மூலமாக ஆவியானவர் என்னோட ஏதோ பேசி இருக்கிறார், அதை உள்வாங்கணும். அந்த செவி சாய்த்தால் மட்டும்தான் ஆவியானவர் தொடர்ந்து இடைபடுவார். போறான், பிரசங்கம் பண்றான். 33 இருந்து 43 வரைக்கும் வார்த்தை என்ன தெரியும்? போறான், பிரசங்கம் பண்றான், 44 வசனத்துல பார்க்கிறோம், ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அவன் பிரசங்கம் பண்ணும்பொழுது ஆவியானவர் என்ன பண்றாரு? ஆவியானவர் வாரும் என்று கேட்கல பேதுரு, பிரசங்கம் பண்றான். இயேசு இப்படிப்பட்டவர், இயேசு இப்படிப்பட்டவர், இயேசு இப்படிப்பட்டவர். அவ்வளவுதான். அந்த பிரசங்கத்தை கேட்கிறாங்க, உண்மையா கேட்கிறாங்க, கீழ்ப்படுறாங்க. ஆவியானவர் இறங்கி அவங்களை நடத்துகிறார். எதுக்கு நேராக? ரட்சிப்புக்கு நேராக, ஞானஸ்தானத்துக்கு நேராக. ஓகேங்களா? இத்தனை பேர் இல்ல ஆராதனை முடிஞ்சு என்ன பிரசங்கம் கேளுங்க, பாதி பேருக்கு தெரியாது. அடிச்சு நான் சொல்லுவேன், என்ன பிரசங்கம் பாஸ் பண்ண தெரியலையே, நான் வேற பக்கம் நினைவா இருந்தேன் பாஸ்டர், சுகர்வா இருந்தேன் பாஸ்டர், அடுத்த வாரம் கவுன்சிலர் விட்டுட்டேன் பாஸ்டர். இந்த வாரம் ஆவியான நான் ஒன்று நடத்தலைன்னா இந்த வாரம் முழுவதும் மாம்சம் ஒன்று நடத்தும். பிசாசு ஆவியை டச் பண்ண முடியாது, பிசாசு மாம்சத்தையும் மூளையும் கண்ட்ரோல் பண்ணுவான். அப்ப இந்த வாரம் முழுவதும் நீ யாரால் நடத்தப்படுவாய்? சத்தமா சொல்லுங்க. வெரி குட். பிசாசு நடத்தினால் சந்தோஷத்துக்குள் நடத்துவானா, வேதனைகளை நடத்துவானா? அப்படிதான் இருக்கு. ரொம்ப முக்கியம். பிரசங்க நேரம் முக்கியம், ஆராதனை நேரம் முக்கியம், ஜெப நேரம் முக்கியம். 3 நிலைஞ்சுதான் ஆராதனை. வேதத்தை புறக்கணிச்சேன்னா ஆவியான ஒதுங்கிடுவார். ஜெபத்தை புறக்கணிச்சோம்னா ஆவியான ஒதுங்கிடும். வாலிபுள்ள கொனிங்க, டெய்லி 1 மணி நேரமா ஜெபிக்கணும், டெய்லி 1 மணி நேரமா பைபிள் வாசிக்கணும், அடுத்த 1/2 மணி நேரம் ஆவியானவரோடு உட்கார்ந்துருக்கணும், 2.5 மணி நேரம் தசமமா கொடுக்கணும். புரியுதா? 1 மணி நேரம் ஜெபம், 1 மணி நேரம் பைபிள், 1/2 மணி நேரம் ஆவியானவரோட அமைதியா உட்கார்ந்து, ஒண்ணுமே பேச வேணாம், அமைதியா உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ண வேணாம், அமைதியா உட்கார்ந்து, தூங்கக்கூடாது. ஆவியானவர் ஈடுபடுவாங்க. டெய்லி 2.5 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தை செலவு பண்ணு. அப்படி செஞ்சா மட்டும்தான் நீ ஆவியில் நடத்தப்படுவாய், நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பாய், கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவருக்கு பிடிக்காத காரியங்கள், ஆவியானவர் கோபப்படுத்துகிற காரியங்கள் சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன் ஒரே நிமிஷத்துல. அப்போஸ்தலர் 5:1-10 அனனியா சப்பீரால் போய் பேசினாங்க. பேதுரு சொல்றாரு, ஆவியானுக்கு விரோதமா ஏன் போய் பேசல? அப்ப போய் கடவுளுக்கு விரோதம், ஆவியானுக்கு விரோதமானது செயல். பொய் பேசக்கூடாது, கிறிஸ்தவர்கள் பேசக்கூடாது. பிள்ளைகள் சொல்லிக் கொடுங்க. இப்பவே ஜோயலுக்கு சொல்றேன், பொய் பேசக்கூடாது, பொய் பேச அடிக்கிறேன். நானு 2.5 வயசுல அடிக்கிற, பொய் பேசக்கூடாது அடிக்கிறேன். ஊழியக்காரன் நாங்கள் பொய் பேசுவதில்லை, என் பிள்ளையை பொய் பேசக்கூடாது. விசுவாசிகள் நீங்களும் உங்க வாயில் என்ன செய்யக்கூடாது? தப்பிக்கிறதுக்கா பொய் பேசக்கூடாது, சமாளிக்கிறதுக்கா பொய் பேசக்கூடாது, யாரையும் திருப்திப்படுத்துறதுக்கா பொய் பேசக்கூடாது, லாபம் வர்றதுக்கா பொய் பேசக்கூடாது. பொய் பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமானது. 2வது அப்போஸ்தலர் 7:51 பார்க்கிறோம், கீழ்ப்படியாமல் இருதயம், ஆவியான சொல்லி கீழ்ப்படியாமல் போது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி கீழ்ப்படியாமல் போனால் ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு அடையாளமா? அப்போஸ்தலர் 7:51 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 7:51 போறோம். ஆவியானுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க, இவ்வளவு பிரசங்கம் பண்ணியும் இன்னும் கீழ்ப்படியாமல் போனா ஆவியான பாப்பா, இவர்கள் கீழ்ப்படியல, இவர்கள் கீழ்ப்படுகிறார்கள், இவர்களுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், இவர்களோட நான் பேசுகிறேன். 2 பிரிப்பார். கவனிச்சிங்களா? ஆண்டவர் பேசினார்னா அப்படி கீழ்ப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. 3வது எபேசியர் 4:30-31 ஆவியானவர் துக்கப்படுத்தாதிருந்த கசப்பு, கோபம், கூக்குரல், மாம்சிக வைராக்கியங்கள், தூசணமான கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் பேசக்கூடாது. இன்னும் கசப்பா இருக்கிறேன், இன்னும் அவங்களுக்கு கசப்பா இருக்குது, இன்னும் அவங்களை மன்னிக்க முடியல, அவங்க வீட்டுக்கு என்னால போக முடியாது, என் வீட்டுக்கு அவங்க வரல, என் வீட்டுல சாப்பிடல, என்கிட்ட போன்ல பேசல, நான் போன் பண்ணா எடுக்கல, அவங்க மேல கோபமா இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லை. அப்படி நீங்க செயலோட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே மூளை சொல்லும், நீங்க எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, உன் வீட்டுக்கு அவங்க வரல, நீ போன் பண்ணி எடுக்கல, நீ சொல்லி அவங்க கேட்கல, அவங்கள்ட்ட பகையார், அவங்க பேசாத. மூளை சொல்லும் பேசாத, ஆனா இறுதியை சொல்லும்,
ஆவியான சொல்லுவாரு, சத்துருக்களை துன்பப்படுத்துறவங்களுக்கு ஜோம் பண்ணு, ஆவியான வசனம் சொல்லு, தேவனை துக்கப்படுத்தாதீங்க. தூஷணமான வார்த்தை, கசப்பு, இன்னும் கோபம், எரிச்சலோடு இன்னும் வாழக்கூடாது. ஆண்டத்தை மன்னிப்பு கேட்டு தேவன் விரும்புகிறோடு வாழ வேண்டும். ஆமென்.